Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Charlie Perkins Gilman ஓட the Yellow Wallpaper ஓட entry 11 ஓட text explanation தான் பார்க்க போறோம். This is the last entry. Here the story reaches its climax அப்படின்னு சொல்லலாம். So the 11th. Alright, this is the last day, but it is enough. John is to stay in town overnight and won't be out until this evening. Jenny wanted to sleep with me, the slight thing, but I told her I should undoubtedly rest better for a night all alone. That was clever, for really I wasn't alone a bit. As soon as it was moonlight and that poor thing began to crawl and shake the pattern, I got up and ran to help her. I pulled and she shook and I shook and she pulled. And before morning, we had peeled off yards of that paper. A strip about as high as my head and half around the room. And then, when the sun came and that awful pattern began to laugh at me, I declared I would finish it today. So, finally, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது last night பண்ணிட்டாங்க. சரியா? So, last day. So, this is the last day அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. So, அந்த லாஸ்ட் டேக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி இது போதும், கொஞ்ச நாள்ல நேரத்துல நான் என்ன பண்ணிடுவேன், கண்டிப்பா இந்த பேட்டர்னை நான் கம்ப்ளீட்டா டிஸ்கவர் பண்ணிடுவேன், அதாவது அந்த விமனை நான் வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஏன் அப்படின்னா, ஜான் வந்து ஈவினிங் வரைக்கும் வரமாட்டார். அதான் இந்த நைட் ஃபுல்லா வந்து ஜான் வெளியில தான் தங்க போறாரு. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அவர் வரமாட்டாரு. ஆனா அதுக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன், எல்லா வேலையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஜெனி வந்து நான் நைட் உங்க கூட தூங்குறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல வேணாம், நான் நைட்டு தனியாவே வந்து ரொம்ப நல்லாவே ரெஸ்ட் எடுப்பேன், நீ கவலைப்படாத, நீ தனியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அந்த ரூம்க்கு அனுப்பிட்டு இவங்க இந்த ரூம்லயே இருக்காங்க. ஏன்னா இவங்க தனியா இருக்க போறது இல்ல, சரியா? ஏன்னா இவங்க கூட யாரு இருக்க போறா, மூன் லைட் ஆரம்பிச்சுன்னு அந்த லேடி வந்துருவாங்க, சரியா? அந்த இமேஜ். சோ அசூன் மூன் லைட் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த விமன் வெளியில வந்து கிரால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த பேட்டர்னை வந்து ஷேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அந்த பேட்டர்னை ஷேக் பண்ண உடனே இவங்க வேக வேகமா ஓடி போய் என்ன பண்றாங்க, அவங்கள அந்த பேட்டர்ன் விட்டு வெளியில கூப்பிட்டுட்டு வராங்க. இமேஜின், திஸ் இஸ் பியூர்லி இமேஜினேஷன், சரியா? உண்மை கிடையாது. சோ பியூர் இமேஜினேஷன். அப்படியே வந்து அவங்களை வெளியில கூப்பிட்டுட்டு வர மாதிரி இவங்களை இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அவங்களை வெளியில கூப்பிட்டு வராங்க. எப்படின்னா, அவங்க வந்து கைய கொடுத்த உடனே இவங்க வந்து அந்த கையை பிடிச்சு புல் பண்றாங்க. தட் மீன்ஸ் அந்த பேப்பர், சரியா, அந்த வால் பேப்பரை வந்து அந்த பெயிண்ட வந்து அந்த பெயிண்ட் பேப்பரை வந்து மேல பிரிச்சு எடுக்கிறாங்க, பிக்கிறாங்க. அந்த பேட்டர்ன் பிக்கும் போது இவங்க புல் பண்ணிடுறாங்க, அவங்க வந்து ஷேக் பண்றாங்க, இவங்க ஷேக் பண்ணி இழுக்கிறாங்க, அவங்க வந்து திரும்ப புல் பண்றாங்க. சோ ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பிடிச்சி இழுத்து கிரால் பண்ணி என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட காலையில வரதுக்குள்ள நைட் ஃபுல்லா இந்த வேலை நடக்குது. மாறி மாறி அந்த பேப்பரை பிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்படி பேப்பரை பிக்க கிட்டத்தட்ட காலையிலக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேப்பர்ஸ், கிட்டத்தட்ட ஹாஃப் யார்டு வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, பேப்பர்ஸ் எல்லாம் பிச்சுட்டாங்க. ரூமை சுத்தி பேப்பரை பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க தலைக்கு மேல வரைக்கும் அவங்களோட ஹைட்டுக்கு ஏத்த அளவுக்கு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரூமை சுத்தியும் பிரிச்சு வச்சிருக்காங்க. பாதி வந்து பிச்சுட்டாங்க, ஹாஃப் ரூம் வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த பேப்பர் எல்லாம் பிச்சு போட்டிருக்காங்க, சரியா? சோ உடனே என்ன ஆயிடுச்சு, சன்ஷைன் ஆயிடுச்சு. சோ காலையில விடிஞ்சிருச்சு. சோ விடிஞ்ச உடனே சன்ஷைன் ஆன உடனே அந்த லேடி என்ன பண்றாங்க, இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சோ சிரிச்ச உடனே இவங்களுக்கு என்ன தோணிடுது, இன்னைக்குள்ள நான் இதை முடிச்சிடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் கிட்ட இவங்களே வந்து பேசுறாங்க. சோ டுடே ஐ வில் finish you அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Then she continues, we go away tomorrow and they are moving all my furniture down again to leave things as they were before. Jenny looked at the wall in amazement, but I told her merrily that I did it out of pure spite at the vicious thing. She laughed and said she wouldn't mind doing it herself, but I must not get tired. How she betrayed herself that time. But I'm here and no person touches this paper but me, not alive. She tried to get me out of the room. It was too bad. But I said it was so quiet and empty and clean now that I believed I would lie down again and sleep all I could. And not to wake me even for dinner. I would call when I woke up. So finally என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெனி வராங்க உள்ள. So விடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு, சரியா? நாளைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். we'll go away tomorrow. சோ இன்னைக்கு ஒரு நாள், இந்த மார்னிங்ல இருந்து ஈவினிங் வந்து ஜான் வந்துருவார். ஜான் வர வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. சோ இவங்க கிளம்ப போறதுனால என்ன பண்றாங்க, இவங்க ரூம்ல இருக்க பர்னிச்சர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது
கீழே இருந்து நிறைய பர்னிச்சர்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்களோட ரூம்ல வச்சு கம்ஃபர்ட் பண்ணிருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் திரும்ப கீழே வச்சுட்டு வீடை அப்படியே எப்படி இருந்துச்சோ அதே வரைய ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். சோ அதுக்காக எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஜெனி வந்து உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்தோடனே இந்த வால்பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. என்னடா இவ்வளவு தூரம் பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து ஹாப்பி என்ன சொல்றாங்க, நான் தான் பண்ணேன், ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஈவில் திங்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஈவில் திங் மாதிரி இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் தான் இது எல்லாத்தையும் பிச்சேன், அசிங்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால நான் தான் பிச்சேன்னு சொல்றேன். ஓகே பரவாயில்ல. அவங்க சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்க, சரி சரி நானே பண்ணிருந்தாலும் அந்த மாதிரிதான் பண்ணிருப்பேன், நல்லா இல்ல அப்படின்னா, ஆனா நீங்க பண்றது தப்பு இல்ல, டயர்ட் ஆயிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ உடனே வந்து அவங்க எப்படியோ வந்து பொய் சொல்லி ஏமாத்தி தப்பிச்சுட்டாங்க. தப்பிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறாங்க, ஐ எம் ஹியர் அண்ட் நோ பர்சன். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நானே கூட அதுதான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேனே, நானே வா, என்னை தாண்டி யாராவது இந்த பேப்பரை தொற்ற முடியுமா, நான் மட்டும்தான் தொடுவேன் இத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்றாங்க. பிகாஸ் அப்பயே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, she imagines herself to be that woman. சரியா, அவங்களை பொறுத்தளவுக்கு இப்பயே அவங்க யாருன்னா அந்த பேப்பரை விட்டு வெளியில வந்த விமன் தான். சரியா, இப்ப வந்து அவங்க வந்து அவங்களுடைய அண்ணியா பேசல. தட் மீன்ஸ் ஜானோட ஒய்ஃபா கூட, ஜானோட ஒய்ஃபா இருந்தாலும் அவங்களோட இன்னர் தாட் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஃபிகரா தான் அவங்க இருக்காங்க. சரியா, அந்த உள்ள இருந்து வந்து அந்த இமேஜினேஷன். சோ ஷி ட்ரை டு கெட் மீ அவுட் ஆஃப் த ரூம். அவங்க வந்து இவங்களை வெளியில கூப்பிடுறாங்க. ஜெனி வந்து என்ன சொல்றாங்க, சரி வாங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம், நிறைய பொருள் இங்க இல்ல, இங்க வெறும் எம்டியா இருக்கு, நீங்க இங்க இருக்க போறீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப எம்டியா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இப்பதான் இது ரொம்ப கிளீனா அமைதியா குவைட்டா இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு இந்த ஒரு பெட் மட்டும் போதும், சோ நான் இதுலயே படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், என்ன டின்னருக்கு கூட நீ கூப்பிட வேணாம். டின்னர் மீன்ஸ் இந்த இடத்துல நைட் டின்னர்ன்றத மென்ஷன் பண்ற மாதிரி கிடையாது. சோ ஹியர் இட் மே பி அ குட் ஃபுட் அட் தட் டே அப்படின்னு சொல்லிக்கலாம். நார்மல் டின்னரோட மீனிங் என்னவோ அதை நம்ம இங்க எடுத்துக்கலாம். சரியா, சோ அதுவாதான் இருக்கும். என்ன டின்னருக்கு கூட என்ன பண்ணாதீங்க, நீங்க வெயிட் பண்ணாதீங்க, நானே வந்தேன், எப்ப நான் எழுந்திரிக்கிறேன்னு நானே வந்து உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. So then she continues in this way. So now she's gone and the servants are gone and the things are gone and there is nothing left but that great bedstead nailed down with the canvas mattress we found on it. We shall sleep downstairs tonight and take the boat home tomorrow. I quite enjoy the room. Now it is bare again. How those children did tear about here. This bedstead is fairly gnawed, but I must get to work. I have locked the door and thrown the key down into the front part. I don't want to go out and I don't want to have anybody come in till John comes. I want to astonish him. So finally, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா ரூம்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. தட் இஸ் அவங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் போயிட்டாங்க, அதாவது ஜெனி போயிட்டாங்க, சர்வன்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, திங்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா அவங்களோட பெட்ஷீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த பெட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நெயில் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நல்லா ஆணி வச்சு அடிச்ச மாதிரி ரொம்ப வந்து ஃபர்மா அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல பெட் மேட்ரஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. சோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இன்னைக்கு நைட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கீழே படுத்துக்கலாம், டவுன் ஸ்டேர்ஸ்ல தூங்கலாம், ஏன்னா காலையில என்ன பண்ணிடலாம் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதுக்கு வரைக்கும் அந்த கொஞ்சம் டைம்ல I quite enjoyed the room. Now it is bare again. So அது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன், இந்த ரூம் நல்லா என்ஜாய் பண்ண போறேன், ஏன்னா இந்த ரூம்ல வேற யாருமே இல்ல, எந்த ஆப்ஜெக்டும் இல்லைன்ற பட்சத்துல கிரால் பண்றதுக்கு ரொம்பவே வந்து வசதியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி வந்து சில்ட்ரன் எல்லாம் இந்த ரூமை வந்து பிச்சு பிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. சோ அந்த பெட்ஸ்டெட் மட்டும்தான், சரி அந்த பெட் மட்டும்தான் நவுத்த முடியாம ரொம்ப வந்து ஃபர்மா இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணணும், இப்ப கொஞ்சம் ஒர்க் பண்ணியே ஆகணும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ரூமை லாக் பண்ணி அந்த சாவியை தூக்கி ஃப்ரண்ட் பாத்துல போட்டுறாங்க. சரியா, அதாவது விண்டோ வழியா வெளியில தூக்கி போட்டுறாங்க. சாவியை உள்ள இருந்தபடியே ரூமை லாக் பண்ணிட்டு கீயை எடுத்து ஃப்ரண்ட் பாத்துக்கிட்டு போட்டுறாங்க. ஏன்னா யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களே நினைச்சாலும் வெளியில போக கூடாது, ஜான் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, ஜான் வந்தோடனே ஜானை நம்ம அஸ்டானிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. The reason here is simple, ஒன்னே ஒண்ணுதான். ஜான் வந்து இவங்கள டொமஸ்டிக் ஒர்க் மட்டும்தான் பார்க்க சொன்னார், அவங்களோட ஓன் ஒர்க்குக்கு வந்து இவர் தடை போட்டு வச்சிருந்தார். ஆனா ஜான் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பாத்தியா நீ என்ன அடைச்சு வைக்கணும் தானே முடிவு பண்ண, நான் வெளியில வந்துட்டேன் பாருன்னு காட்டணும்ன்றதுக்காகவே இவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களோட இன்னர் ஃபீலிங் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இவங்களோட இன்னர் தாட் வந்து
அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் வந்து டிசெப்டிவா மாத்தணும்னு டிசைட் பண்ணிருக்கு. சரியா? இன்னொரு உள்ளும் அவங்களோட ஆழ் மனசுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஜான் பாரு உன்னை அடைச்சு வச்சுட்டான்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கேரக்டர் இப்ப வெளியில வந்து ஜானை நம்ம வெளியில வந்து காட்டணும். பாத்தியா ஜான், நீ என்ன உள்ள வச்சு அடைக்கணும்னு தானே முடிவு பண்ண பார், என்னோட ஃபேன்சி, என்னோட ரைட்டிங் கெரியர், என்னுடைய இன்னர் ஃபீலிங் எப்படி வெளியில வந்துட்டேன் பாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக டிசைட் பண்ணி இவங்க செய்யறாங்க. I have got a rope up here that even Jenny did not find. If that woman does not get out and tries to get away, I can tie her. But I forget I could not reach far without anything to stand on. This bed will not move. I tried to lift and push it until I was lame, and then I got so angry I bit off a little piece at a corner, but it hurt my teeth. Then I peeled off the paper I could reach standing on the floor. It sticks horribly and the pattern just enjoys it. All those strangled heads and bubbless eyes and waggling fungus growths just shriek with derision. So final அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோப்பையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஜெனிக்கு கூட அவங்க ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து மேல வச்சிருக்கிறது தெரியாது. எல்லாத்தையும் மறைச்சு வந்து இவங்க ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து மேல வச்சிருக்காங்க. ரீசன் என்னன்னா, இப்ப இவங்க அந்த பேட்டர்னை பிரிக்க அதுல இருக்கக்கூடிய விமன் வெளியில வருவாங்க. அவங்க வெளியில வந்தாங்கன்னா அவங்க எங்கேயும் எஸ்கேப் ஆகாம போயிடாம இருக்கிறதுக்காக அதை போட்டு அவங்களை கட்டி வைக்க போறாங்களா, அதுக்காக அவங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. Here you can find different personalities. ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரிதான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணி எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல. பட் ஐ forgot. அது மட்டும் இல்லாம என்னன்னா, ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அவங்களை கட்டி போடணும்னா கட்டி ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு விஷயத்துல தானே கட்ட முடியும். சோ நார்மலா கட்டி போட முடியாதுல்ல. ஒண்ணு சேர்லயோ இல்ல பெஞ்ச்லயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களை கட்டி போட்டு வைக்கணும். சோ எதுல கட்டி போடுறதுன்னு தெரியல, இங்கதான் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ ஃபைனலா அவங்க கண்ணுல என்ன படுது, அந்த பெட் தான் படுது. அந்த பெட் வந்து மூவ் பண்ணவே முடியல. சோ கஷ்டப்பட்டு அதை என்ன பண்றாங்க, ஒரு சைடுக்கு புஷ் பண்ணி அவங்க டயர்ட் ஆகிற வரைக்கும் புஷ் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் தான் அவங்களால நவுத்த முடிஞ்சிச்சு, அதுக்கு மேல நவுத்த முடியல. உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு கார்னர் என்ன பண்றாங்க, அந்த மேட்ரஸ்ல இருந்து ஒரு கார்னர் பிடிச்சு கடிச்சிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு பல்லுதான் வலிச்சதே தவிர அதுக்கு ஒண்ணும் ஆகல, அந்த பெட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. பிகாஸ் இட் இஸ் சோ ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பீல் ஆஃப் பண்றாங்க. சரியா? அந்த பேப்பர்ஸ் கொஞ்சம் ஹாரிபிளா தான் இருக்கு. அப்புறம் அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. சரியா? பிரி சீக்கிரம் பிரி, அப்பதான் நான் என்னால வெளியில வர முடியும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க. சோ அப்புறம் அப்படி பிச்சு பார்க்கும்போதுதான் அந்த ஸ்ட்ராங்கிள்ட் ஹெட்ஸ், பப்ளஸ் ஐஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷேக் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் அவங்க பிரிக்கும் போது எப்படி இருக்குன்னா, அந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட்ஸ், ஐஸ், அந்த கண்கள், அந்த உருவம் எல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பயத்துல நடுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, இவ்வளவு நாள் நம்ம ஜாலியா இருந்த இந்த இடத்துல இப்ப யாரும் நம்மள வந்து அட்டாக் பண்றாங்களே அப்படின்ற ஒரு பயத்தோட அதெல்லாம் பாக்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம I'm getting angry enough to do something desperate. To jump out of the window would be admirable exercise, but the bars are too strong even to try. Besides, I wouldn't do it. Of course not. I know well enough that a step like that is improper and might be misconstrued. I don't like to look out of the windows even. There are so many of those creeping women and they creep so fast. I wonder if they all come out of the wallpaper as I did. But I'm securely fastened now by my well-hidden rope. You don't get me out in the road there. I suppose I shall have to get back behind the pattern when it comes night, and that is hard. So finally, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, தன்னைத்தானே அதுல இருந்து வெளியில வந்த விமனா கம்ப்ளீட்டா இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காட், இப்போ இருக்கக்கூடிய அந்த நேரேட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பேட்டர்னுக்குள்ள இருந்து வெளியில வந்த விமன். சரியா? சோ அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா டெஸ்பரேட்டா பண்ணணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம வெளியில வந்துட்டோம், இந்த விண்டோ வழியா ஜம்ப் பண்ணி வெளில குதிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப அட்மிரபிளா தான் இருக்கும். பட் ஆனா இந்த பார்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜன்னல் கம்பிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால ட்ரை பண்ண முடியலன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் மட்டும் இல்லாம ஆமா நம்ம வெளியில போகவே வேணாம். ரீசன் என்ன அப்படின்னா, இதை நம்ம பண்ணணும்னா ரொம்ப வந்து இம்ப்ராப்பராகவும் ரொம்ப மிஸ்கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கும். இப்ப ஜன்னல் வழி எகிரி வெளியில குதிக்கிறது. சோ அது வந்து அவ்வளவு நல்லா இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு வெளியில போகணுன்ற விருப்பமும் இல்ல, வெளியில எட்டி பார்க்கவும் பிடிக்கல. ரீசன் என்ன, அங்க நிறைய விமன் க்ரீப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த க்ரீப்பிங்க பார்க்க
பிடிக்கல. அவங்க ரொம்ப வேகமா க்ரீப் பண்றாங்க. தேவையே இல்லை எனக்கு அது. ஒருவேளை அவங்களும் என்ன மாதிரி இந்த வால்பேப்பருக்குள்ள இருந்து தான் வெளியில வந்திருப்பாங்களோ, அதனாலதான் இவ்வளவு வேகமா அவங்களும் க்ரீப் பண்றாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடனே என்ன பண்றாங்க, அந்த ரோப் ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, அந்த வெல் ஹிடன் ரோப், அந்த ஹிடன் ரோப்பை வந்து அவங்க இடுப்புல கட்டி இருக்க மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. சோ அதை வந்து அவங்களோட சுத்தி டை பண்ணிக்கிட்டு ரெடி, நம்ம இப்ப சுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க. சோ நல்ல வேளை நம்ம ரோடுக்கெல்லாம் போவேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ நம்ம இப்ப வெளியில வந்துட்டோம், நைட் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்பி உள்ள போகணுமே, அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, எப்படி நம்ம திரும்பி உள்ள போக முடியும்? நம்மள கிரால் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீடமா தானே நம்ம இங்க வெளியில வந்திருக்கோம். இப்ப எப்படி நம்ம திரும்பி உள்ள போறது? ஐயோ நம்ம திரும்பி உள்ள போனா திரும்ப அந்த பால்ஸுக்கு நடுவுல போய் மாட்டிக்கணுமே, அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சுன்னு யோசிக்கிறாங்க. சோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த பக்கம் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்பதான் யாருமே இல்லாம நம்மளுடைய வேலையை பார்க்க வெளியில வந்திருக்கோம். அதாவது நேரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஐயோ திடீர்னு ஜான் வந்துட்டாலோ இல்ல நைட் டைம் வந்துட்டாலோ நம்ம என்ன பண்ணணும்? எப்பயும் போல நைட் டைம் வந்துட்டா ஜான் வந்துருவாரு, ஜான் வந்துட்டா நம்மள பாப்பாரு, நம்மள பாக்கும்போது நம்ம திரும்பி நடிச்சாகணுமே, நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாதே, அதாவது நம்மள கொன்னுட்டு ஒரு போலியான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ வெளியில இருந்து பார்த்தா இந்த யோசனை, உள்ள பார்த்தா அந்த ஃபிகரோட யோசனை. சோ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, it is so pleasant to be out in this great room and creep around as I please. I don't want to go outside. I won't, even if Jenny asks me to. For outside, you have to creep on the ground and everything in green instead of yellow. But here, I can creep smoothly on the floor and my shoulder just fits in that long smooch around the wall, so I cannot lose my way. So finally என்ன பண்றாங்க, அந்த ரூமையே சுத்தி சுத்தி கிரால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மேட் ஸ்டேட், ஃபுல்லா பைத்தியம் மாதிரி ரூம்ல வந்து அந்த பெட்ல ஒரு கயிறையும், ஒரு பக்கம் எண்டை வந்து பெட்ல கட்டிட்டாங்க, இன்னொரு பக்கம் எண்டை வந்து அவங்களுடைய ஹிப்ல வந்து டைப் பண்ணிருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அப்படியே கிரால் பண்ணி போய்கிட்டே இருந்தா, ரூமை சுத்தி 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 கிரால் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே வந்து ஒரு மேட் ஆக்டிவிட்டி மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு மேட் ஆக்டிவிட்டி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிரால் பண்ணிக்கிட்டே என்ன யோசிக்கிறாங்க, வெளியில போய் கிரால் பண்ணலாமா? சரி, இந்த ரூம்ல இவ்வளவு பிளசண்டா நம்ம கிரால் பண்றது எவ்வளவு நல்லா இருக்குல்ல இந்த இடத்துல, சோ பிளசன்ட், இவ்வளவு பெரிய ரூம்ல நம்ம மட்டும் கிரால் பண்றோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெளியில எல்லாம் போவேணாம், வெளியில போனோம்னா ஜெனி வேற நம்மள கேட்பாங்க, அதனால நம்ம வெளியில எல்லாம் போவேன்னா நம்ம இங்கேயே கிரால் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு வெளியில போனோம்னா கிரவுண்ட்ல கிரால் பண்ணணும், எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும். ஆனா இங்க எல்லாமே எல்லோ கலர்ல இருக்கு. ஸ்டேட்ஸ் ஆல் ஆர் yellowish. சோ எல்லோ கலர்ல இருக்கு, நம்ம இங்க என்ன பண்ணலாம், க்ரீப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க க்ரீப் பண்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. கிரவுண்ட் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்காது, இந்த இடத்துல ஃப்ளோர் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. நம்மளோட ஷோல்டரும் கரெக்டா இருக்கு இந்த இடத்துல சுத்திட்டு வர. சோ we shall crawl here அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை கம்ப்ளீட்டா சுத்தி 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 வந்துட்டே இருக்காங்க. சோ கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஜான் வர மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. why there is John at the door. ஜான் வெளியில வந்து கதவை தரங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற சத்தம் கேக்குது. it is no use young man, you can't open it அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே, தேவையே இல்ல, உங்களால என்ன பண்ண முடியாது, நாக் பண்ணி உங்களால கதவை திறக்கவே முடியாது, வேஸ்ட் ஆஃப் டைம் இது அப்படின்னு சொல்றாங்க. how he does call and pound. கதவு தர வேகமா தட்டி தட்டி கேட்டுக்கிட்டே இருக்காரு அவரு. now he is crying for an axe. யாராவது ஒரு ஆக்ஸ் எடுத்துட்டு வாங்க, நான் உடைக்க போறேன் இந்த கதவுன்னு சொல்லிட்டு கதவை உடைக்கிறதுக்காக ஆக்ஸ் கேட்டாரு. it would be shame to break down that beautiful door. உடனே அவங்க உள்ள இருந்து என்ன சொல்றாங்க, ரொம்ப அசிங்கமான விஷயம், இவ்வளவு அழகான டோரை யாராவது உடைப்பாங்களா ஜான், ஏன் டோரை உடைக்க போறீங்க, டோரை உடைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். then she asked, John dear, said I in the gentlest voice, the key is down by the front steps under a plantain leaves. That silenced him for a few moments. Then he said very quietly indeed, open the door, my darling. I can't, said I. The key is down by the front door under a plantain leaf. And then I said it again several times, very gently and slowly, and said it so often that he had to go and see, and he got it, of course, and came in. He stopped short by the door. So finally, அவங்க வந்து உன்னால திறக்க முடியாது ஜான், இந்த பியூட்டிஃபுல் கதவை வந்து திறக்காத, டியர் ஜான், ஜான் டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டிலான ஒரு வாய்ஸ்ல நான் ரிப்ளை கொடுத்தேன். அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க,
The key is down the front steps under the plantain leaf. Front step கிட்ட plantain leaf கீழே தான் நான் கீயை தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்ச நேரம் சைலண்டா அப்படியே இருக்காரு. திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவர் அமைதியா சொல்றாரு, டோரை திறமா அப்படின்னு கால் அவுட் பண்றாரு. ஓப்பன் தி டோர் மை டார்லிங் அப்படின்னு சொன்னோடனே ஐ காண்ட், என்னால முடியாது, ஏன்னா என்னோட கீ எங்க இருக்கு, ஃப்ரண்ட் டோர் கிட்ட இருக்கு, பிளான்டேன் லீஃப் கீழே இருக்கு, கீ ஃப்ரண்ட்லோட இருக்கு, ஃப்ரண்ட் கிட்ட இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸ்லோவா ஜென்ட்லா சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் அவர் என்ன பண்ணாரு, போயிட்டு அமைதியா போய் அந்த கீயை எடுத்துக்கிட்டு வந்து டோரை ஓபன் பண்ணிட்டு கால் எடுத்து உள்ள வச்சாரு. ஃபர்ஸ்ட் அடியை வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னாரு. ஏன்னா what's the matter, he cried, for God's sake what are you doing? I kept on creeping just the same, but I looked at him over my shoulder. So finally this happens. என்ன ஆச்சு உனக்கு, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க, கடவுளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு உடனே அவங்க அது வரைக்கும் என்ன பண்றாங்க, க்ரீப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொறுமையா அவர் என்ன பண்றாரு, இவங்க க்ரீப் பண்ணி கிரால் பண்றாங்கல்ல, தட் இஸ் she is in this position. இப்படி வந்து கிரால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துலதான் அவங்களோட ஷோல்டர் இருக்கு, அவங்களோட ஹெட் இங்க இருக்குன்னு வச்சுப்போம். அவர் வந்து கீழே பெண்ட் பண்ணி இவங்களோட ஷோல்டர் கிட்ட வந்து கேள்வி கேட்கிறார். கேட்ட உடனே அவங்க அப்பதான் எடுத்து பாக்குறாங்க. I kept on creeping just the same, but I looked at him over my shoulder. நான் என்ன பண்ணேன், இப்படி திரும்பி பார்த்தேன், அவர் என்னோட ஷோல்டர் கிட்ட சாஞ்சிடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க என்ன கேட்டாரு. I have got out at last, said I, in spite of you and Jane, and I have pulled off most of the paper, so you can't put me back. So அதுதான் அவங்களோட ரிப்ளை. என்னன்னா, I have got out at last. பாத்தியா, நான் வெளியில வந்துட்டேன். In spite of you and Jane, that means Jenny. youன்றது இங்க வந்து John, இது வந்து Jenny. சரியா, நீயும் ஜெனியும் இருக்கீங்க, இருந்தாலும் உங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன தடுத்து நிறுத்தினாலும் நான் வெளியில வந்துட்டேன். பாத்தியா, நான் வெளியில வந்ததோட இல்ல பார், எல்லா பேப்பரையும், முக்காவாசி பேப்பரை நான் என்ன பண்ணிட்டேன், மோஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸ் நான் பிச்சுட்டேன். தட் மீன்ஸ் திரும்ப நீ என்ன பண்ண முடியாது, பார்க்குள்ள தூக்கி போட முடியாது. சோ ஐ எம் அவுட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. ஒரு மேட்ச் ஸ்டேட், சரியா, இட் லிட்ரலி மீன்ஸ் அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஜான் என்ன ஆகுது, நவ் why should that man have fainted? ஜான் அப்படியே மயங்கி அதே இடத்துல கீழே விழுந்துட்டார். அவர் விழுந்தது எங்க விழுறாரு, இவங்களுக்கு குறுக்குல விழுந்துட்டார், இப்படி நடுவுல விழுந்துட்டார். சரியா, அதாவது கீழே விழுந்து கிடக்குறார், கீழே விழுந்துட்டார், மயக்கம் போட்டே கீழே விழுந்தாரு. பட் ஆனா இவங்க அந்த ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணல. பட் he did, and right across my path by the wall. எங்க விழுந்தாரு, என்னோட நான் சுத்தி போவேன்னா அந்த வழியில அந்த வால் கிட்ட குறுக்குல விழுந்துட்டார். So that I had to creep over him every time. ஆனாலும் நான் சுத்தி சுத்தி வர்றத விடவே இல்லை. அவர் மேல ஏறி நான் என்ன பண்ண, creep பண்ணி வந்துகிட்டே இருந்தேன். So that's the end of the entire story of the Yellow Wallpaper. So ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. அவங்கள அடைச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருந்த ஃபிகரா அவங்கள இமேஜின் பண்ணிக்கிறாங்க. எப்படியாவது அவங்கள வெளியில கூப்பிட்டுட்டு வரணும், அவங்கள ஃப்ரீ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த பேப்பரை பிரிக்கிறாங்க, பேப்பரை பிச்சு அந்த ஃபிகரை வெளியில கூப்பிட்டு வந்த மாதிரி இவங்களோட மைண்ட் செட்ல யோசிச்சுக்கிறாங்க. ஆனா இன்னர் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஒரு டொமஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்து வெளியில வரணும்னு அவங்களே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜானும் ஜெனி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கண்ட்ரோலை மீறி நானே இப்ப வெளியில வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜினரி ஃபிகரா அவங்களே நினைச்சுக்கிட்டு அந்த ஃபிகரா அவங்களோட மென்டாலிட்டியை கன்வெர்ட் பண்ணி அந்த பர்சனாலிட்டியா மாறி அவங்களோட வார்த்தையை அவங்க வந்து வெளியில கொண்டு வராங்க. So that's the end of this horror story, The Yellow Wallpaper. Hope if you like, kindly share to your friends and subscribe to the channel. Thank you.